கட்சி அழியுது ராஜவேலு. செங்கோட்டையன் முன்னாடி வரணும் இல்ல சார். மோஸ்ட் ஆஃப் தி சீனியர் சார் அவரு. ராஜவேலு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. 94 நான் எலெக்ஷன்ல நிக்கிறேங்க. எனக்கு இன்சார்ஜ் அவர் அண்ணன். அவர் எலெக்ஷன் வேலை செய்யற மாதிரி அவர் அம்மாவுக்கு சுற்றுப்பணி பிரயாணம் லிஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், தூத்துக்குடி வந்துட்டாங்க. ராஜாம்பால் நினைக்கிறேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கும். அவங்க அப்படியே ஒரு இடத்துல பேசுறாங்க ராஜவேலு. பேசி முடிச்சுட்டு அடுத்த ரோடு வராங்க. வரும்போது என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த பேசுற இடத்த இங்க இருந்தே கவனிச்சிட்டாங்க. ஆமா, நான் அங்கதானே இப்பதானே பேசுறேன், யார் பாயிண்ட் போட்டிருக்கீங்க, தப்பா போட்டிருக்கீங்க, மறுபடியும் அடுத்த ரோடு கொண்டு வந்துட்டீங்கன்னு அப்படின்னு அங்கேயே கூப்பிட்டு கேட்டாங்க. அப்ப முத்துசாமி கூட இருந்தாரு, அவர் தான் போட்டார் அது நினைக்கிறேன். நானு வந்த உடனே உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்ல செங்கோட்டையனை கூப்பிடுங்க, நான் இங்கே இருக்க. வராரு மறுநாள் விடிய வந்துட்டார். அவர் அதெல்லாம் செக் பண்ணி அதை இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த ரூட்டை போட்டு அந்த ஆபீசர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கான்வேவில் இருக்கவங்களோட அழகா கொண்டு போனார். இப்படிலாம் தனி மரியாதை உண்டு சார் அவருக்கு. ஆனா எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாரு ராஜவேலு. செங்கோட்டையன்றவரு ஒரு குரலை கொடுத்து நீ பண்றது தப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னா எவ்வளவு பெரிய பூகம்பமா வெடிக்கும். அது ஒரு பெரிய முயற்சி அவர் எடுத்து செய்யணுமா இல்லையா சார்? கட்சி சரியான பாதைக்கு வந்துடும் இல்ல. அப்புறம் ஏன் சார் வாய்மூடியா இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க சார். ஜாதி காரணமா சார்? நான் ஜாதி எல்லாம் பேசுறது இல்ல. என்ன காரணம்? இவங்க எல்லாம் பேச மாட்டேன்றாங்க. மக்கள் கேட்கறாங்கல்ல, தொண்டர்கள் கேட்கறாங்கல்ல. செங்கோட்டையன் பேசவே மாட்டேங்கிறாரு சார். அப்புறம் அவரு பேட்டி கொடுத்து யாரும் அந்த மேடையில முழங்கிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, நீட்டு அப்படி நின்றுட்டு யாரும் போக மாட்டார்கள். புரட்சி தலைவி அம்மா இயக்கத்திலிருந்து யாரும் போக மாட்டார்கள். நம்ம பீரியட் இருந்து 70-80% காணும் டிஸ்ட்ரிக்ட்ல. போகாம என்ன பண்ணுவான்? ஆகவே ரொம்ப வேதனை சார். இதெல்லாம் பேசுறாங்களே தவிர எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை. இப்பயும் சொல்ற அண்ணன் செங்கோட்டையனுக்கு, இனிமேல் நீங்க சாதிக்க போறது ஒண்ணும் இல்லை. அம்மா எல்லா லைஃபும் உங்களுக்கு கொடுத்து பார்த்தாச்சு. நீங்களும் தோக்காம அடிச்சு நொறுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த ஸ்பீடு வேணும். இந்த கட்சி காப்பாற்றப்படணும். நீங்க எல்லாம் வாழ்ந்து வளமுடன் இருப்பதற்கு இந்த கட்சி காரணம். அந்த நன்றி உணர்வு, விசுவாசம் இருந்தா செங்கோட்டையன் எதிர்த்து குரல் கொடுக்கட்டும்.